கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட மீண்டும் ஒரு விசை இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுடைய வாக்குத்தத்தம் எங்க இருந்துன்னா, சங்கீதம் 27 அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்ப அப்படின்னு சொன்னா, நல்ல சந்தோஷமான நாட்கள்ல, தீங்கு நாட்களில என்னை பாதுகாக்க அவர் ஆயத்தமா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க யாத்திராகம புத்தகத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மோசையை அழைத்து, நீ என்ன செய், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அங்க எகிப்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய கூக்குரல் என்னுடைய சன்னிதானத்துல இருக்கிறது, அவருடைய வேண்டுதலுக்கு அவருடைய கண்ணீரில் நான் பார்க்குறேன், அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால என்ன செய், நீ அவங்ககிட்ட என்ன செய்யணும், பார்வோனிடத்துல போய் அவங்கள என்ன செய், மீட் எடுத்து அவங்கள என்ன செய், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து போற வேலையை நீ பார்க்கணும்னு சொன்னப்ப, அப்போ சொல்றாரு, அவங்க என்ன எப்படி நம்புவாங்க அப்படின்ட்டு அவர் கேட்பார், ரொம்ப அழகா கேட்பாரு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரோடே போய் உங்கள் பிதாக்குடைய தேவனிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு மோசே கேட்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. மோசே, நீ போய் அவரு என்ன அனுப்பிச்சாரு அப்படின்ட்டு சொல்லு அப்படின்ட்டு மோசைக்கு சொல்லுவாரு. அது மாத்திரம் அவர் சொல்லுவாரு, நான் யாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் என்று சொல்வாயாக. இதுவே என் நாமம். இது என்ன செய்யுமா, தலைமுறை தலைமுறைதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் தாவீது பக்தன் பிடிச்சிட்டா சொல்றாரு, தீங்கு நாள் அவர் என்ன செய்வார், என்னை ஒலித்து. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. மோசே முச்சடியில் ஆண்டவர் சந்தித்து நீ இது மாதிரி போ அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் நானு ரொம்ப எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பணிக்காக அழைக்கும் பொழுது, அப்ப அவருடைய நாமம் கேட்கும்போது அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் என்ன செய்வார், உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை அந்த பார்வோனுடைய எகிப்து தேசத்துலேருந்து அவங்களை மீட்டெடுத்து அவருடைய பிரயாணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 40 வருடமாக அவர்களை வழிநடத்தின தேவன் உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி வழிநடத்துவார் அப்படின்னு சொன்னா, சும்மா இல்லை, தீங்கு நாட்களிலே தம்முடைய இதுல மறைக்கிறார். அவரு தீங்கு நாட்களிலே அவர் நம்மை கூடார மறைவு, கர்த்தருடைய கூடாரத்துல மறைவுல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு எப்படி இருக்குமா, தீங்கு நாட்கள் நம்மை அணுகாது. அந்த தீங்கு நாட்களே அவர் நம்மை மறைத்து வைக்கிறாரு. அது மாத்திரம் அதுபடிக்கு அவர் என்ன செய்யறாரு, ஒளித்து வைக்கிறார். சாத்தான் நம்மை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மை சோர்ந்து போக வைத்திடக்கூடாது. சில நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருவான், மனமடிவடைய செய்வான். சில நேரத்துல என்ன செய்வான், நம்மை ரொம்ப சோர்வடைய செய்து நம்முடைய பாவத்துக்குள்ள நம்மை அல்லது இருளான வாழ்க்கைக்குள்ள நம்மை கூட்டி செல்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், அப்படி உனக்கு எதுவும் தீங்கு வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், உன்னை மறைச்சு வைப்பேன். எப்படி யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிட்டு அவரை மறைத்து பாதுகாத்து, ஒருவேளை எல்லாம் அழிந்த மாதிரி தெரியும், வாழ்க்கை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியும், ஆனா கூட நம்ம அவருடைய மறைவில் இருக்கும் பொழுது அவர் எங்க வைப்பாரா, உயர்ந்த இடத்துல வைப்பார். எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்து அடிமைத்தனத்துல மீட்டெடுத்து வந்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் பாதுகாத்து மீட்டு நம்ம எங்க இருக்கிற உயர்ந்த இடம். நமக்கு ஒருவேளை இந்த உலகத்துல ஒருவேளை உயர்ந்த இடம் கிடைக்காம இருக்கலாம், இந்த உலகத்துல நமக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்காம இருக்கலாம், இல்லது வசதியான வாழ்க்கைகள் நீங்க ஆசைப்பட எந்த கிடைக்கல, ஆனா உயர்ந்த இடத்துல என்ன, பரலோகத்துல நம்ம வைக்க அவர் காத்து கொண்டிருக்கார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம். மற்ற இந்த உலகத்துல நீங்கள் நானும் வாழும் பொழுது ஏற்படுகிற எல்லா அசௌகரியங்கள், எல்லா வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதன் மத்தியிலும் தேவன் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல குடும்பங்களையும் கொடுத்திருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம், சோஸ்தரிப்போம். ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, தீங்கு நாட்களில நான் என்ன செய்வேன், நம்முடைய கூடார மறைவிலை மறைத்து ஒளித்து வைத்து. மறைச்சு வைக்கிறது, ஒளித்து வைக்கிறதுலாம் எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம் தெரியுங்களா. மறைத்து வச்சு ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிற வல்லமுள்ள நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போக
ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அந்த உயர்ந்த இடத்துக்கு அவரை வைப்பாருன்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது நல்ல நம்ம இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும், விசுவாசத்துல பலப்படவும், நமக்கு ஏற்படுகிற எல்லா இருளான சோதனைகள் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல இருந்து வெளிவருவதற்கு தேவன் என்ன செய்வாரா, அவர் நம்மோடு கூட இருப்பார். தீங்கு நாட்கள் நமக்கு யாராவது தீங்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த நாட்கள்ல அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை ஒழித்து மறைத்து காத்துக்கொள்வார். அந்த ஆபத்துல இருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட என்னோட கூட இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அப்படி நம்புவோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோமா, கர்த்தத்துல நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம், அவர் நம்மை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய கொள்ளு பேரங்களை நீங்க அப்படியே தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவர் சொன்ன காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா, அவரை பற்றி கொள்வோம்னு சொன்னா, அதே எப்படி மோசே அவர் சொன்ன விசுவாசத்தை நம்பி பார்வோனிடத்துல போய் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளை அனுப்பும்படியாக அவங்களை மீட்டெடுத்து ஒருத்தர் 2 பேர்ல 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. அவ்வளவு பேரை வழிநடத்தி வருவதற்கு தேவன் கூட இருந்தார். அதற்கு ஒரே ஒரு காரியம் என்னச்சுன்னா, மோசே ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் தான். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வழி நடத்துனதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேதாமத்துல பாக்குறோம். ஆதியாகமம் புஸ்தகம், யாத்திராகமம் புஸ்தகம்லாம் பார்க்கும்போது ஆண்டுடைய வழிநடத்துதல் நம்முடைய கண்களுக்கு நேராக இருக்கிறது. அதனால நம்ம அதெல்லாம் பார்க்குற நீங்களும் நானும் இன்னும் விசுவாசத்துல அதிக பலப்பட்டு தேவனோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிப்போம். ஆண்டவர் நம்மை தீங்கு நாட்களில் மறைத்து ஒளித்து பாதுகாத்து நம்மை உயர்ந்த கண்மலை மேல் உயர்த்த காத்திருக்கிறார். ஆயத்தமா இருக்கீங்களா? செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட உடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. தீங்கு நாளில் எங்களை நீர் மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே நீர் எங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. எங்களை எந்த வித தீங்குகளும் எங்களை அண்டாதபடிக்கு நீர் மட்டுமாய் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, புது புது வியாதிகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாங்கள் அதற்கு பாக்கியவான்கள் எல்லாம், ஆனாலும் உடைய சுத்த கிருபையினால எங்களுக்கு நீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாத்து எங்களை பராமரித்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளைக்கான செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு பிரதியா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. அப்படி ராஜ்யம் வருவது நிறுத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.